ஆக நிறைய இளைஞரணி சேர்ந்த தம்பிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மாணவர் அணியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திமுக வயசு 75. பெரிய இளைஞர்லாம் தெரியாது. திமுக வயசு எவ்வளவு தெரியுமா? 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற கட்சி திமுக. ஆனா முந்தானத்து வந்தவங்களாம் எங்களுக்கு உனக்கு தான் போட்டின்றான் இல்லையா? நம்ம யாரை பார்க்கல. எவ்வளோ பெரிய ஜாமாவெல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி. இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம். இவெல்லாம் பார்க்க தானே போகிறோம். அதனால் இப்போ பாரு, சிபிஐ ஓணுன்னாரு. நம்மளுக்கு சிபிஐ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ போய் அங்கே உட்காந்துக்கிறானுங்க. மரியாதையாக எங்கள் கூட கூட்டணி வா, இல்லைன்னா தோலை உரிச்சிருவான்றாங்க. இப்போ அடுத்தவரை அவருக்கு சம்மன் வரப்போகுது. போகிறாரு. முதல்ல எங்கள் கூட கூட்டணி வா, பாரு நடக்கும். இன்னொரு வாரம் 10 நாளில் பாருன்னா கதை நடக்க போகுது. என்ன அமித்ஷா வீடு எடுத்துட்டாரான் ஈசிஆர் ரோட்டில், இங்கே தங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு. நாம் யாரையோ பார்த்தோம், இவரெல்லாம் பார்க்க மாட்டோமா? நம்ம இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்களே, நம்மலாம் இறங்கி வேலை செய்தா நமக்கு எதிர்க்க நிற்கிறதுக்கு எவனோ தகுதி உண்டா? எல்லாரும் நம்ம பார்ப்போம். அதில் வருகை தந்திருக்கிறவங்களாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, இன்னும் தேர்தல் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். 2 மாதத்துக்குள்ளே வேகமாக வேலை பார்க்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. 18ஆம் தேதி வெளியே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணோம். விடுபட்ட அவள் முதல்ல உங்கள் ஓட்டுருக்கு தான் பார்த்துங்க, இல்லாத போயிட போகுது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஓட்டெலாம் இருந்தான்னு பாருங்கள். இல்லைன்னா 6ஆம் நம்பர் படியத்தில் சேருங்க. வர தேர்தல் ரொம்ப சிரமமாக இருக்கும். சிரமமான பொதுமக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. சிரமம் இருக்காது, தொல்லை கொடுப்பான். இதை தொல்லையெல்லாம் சமாளிக்கணும்னா நாம் ஒத்துமையாக இருந்த களத்தில் வேலை பார்த்தோன்னு சொன்னால் எவனும் ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால் வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற தேர்தலில் எதிரியை வீழ்த்துவோம். அந்த உறுதியை இளந்தலைவர் உதயாவுடைய பிறந்தநாள் விழாவில் ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவோம்.